குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பொரியல் என்ன கொடுத்து விடலான்னு யோசிக்கும்போது டக்குன்னு இந்த ஸ்பெஷல் கோவக்காய் வறுவலை செஞ்சு கொடுத்து விடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்து லேசாக வறுத்ததும் 3 வரமிளகா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கோவக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும் போது நல்லா வெந்துடும். கோவக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டால் சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெரைட்டி ரைஸ் கூட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.